மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன, அதிலும் குறிப்பாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு தைரியஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைகிறார். அதே போன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. இது சற்று சாதகமற்ற அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. திருக்கணிதத்தின்படி இந்த மாறுதல் நடைபெற்றாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இன்னும் 3 மாதங்களுக்கு பிறகுதான் முழுமையாக இந்த நிகழ்வு நடைபெற போகிறது. அதே போன்று சனி பகவான் 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக சந்திரன் வலம் வரும்போது சனி பகவான் 7.5 சனியை நிவர்த்தி அடைந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு திருக்கணிதத்தின்படி நடைபெற்றாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் சில நிகழ்வுகளை நிச்சயமாக தவிர்க்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும் போது வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல், சிக்கனத்தை கடைபிடிக்க முடியாமல் தவற விடுவதற்கான வாய்ப்பு அதீதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அதே போன்று உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் திட்டமிட்டு எந்த பணியை மேற்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அலைச்சலை அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. இது போன்ற விஷயங்களில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உறவினர்கள் நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதில் முதன்மையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி வெற்றிக்கே உரித்தான 3இல் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வித சிரமமும் சிக்கலும் இன்றி தொன்மையாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் கொடுக்கிறார். ஆனால் முழுமையாக குடும்பஸ்தானத்தை விட்டு பாதசனியாக இருந்து விலகவில்லை. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும். ஆனால் இந்த தருணத்தில் இருந்தே தைரியஸ்தானத்திற்குரிய பலன் முழுமையாக கிடைப்பதால் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். எளிதில் பல புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும், உத்தியோகம் தொழில் ரீதியாக தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் அனைத்துமே விலகி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் அதீத பலத்துடன் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரையாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே மிக சிறந்த நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாக உண்டு. அவர் 6ஆம் இடத்தில் அடுத்த மாதத்தில் நுழைகிறார். அதற்கு முன்னதாக இந்த 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் அமோகமான வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் எதிர்பாராத வகையில் உங்களை வந்து சேரும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழக்கூடிய வகையில் பல சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை முழுமையாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் அதீதமாக கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாற முடியும். இதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக கைகூடுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம், வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் சற்று சாதகமான நன்மையை கொடுக்காது. ஏனென்றால் ராகு குடும்பஸ்தான
பாக்கியஸ்தானத்தில் நுழைவது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் மோட்சக்காரகரான கேது பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம கேதுவால் பெரிய அளவில் சிரமம் இல்லை. ஆனால் எப்போதும் எதிர்மறையான சிந்தனையும் ஒருவிதமான கலக்கமும் குழப்பமான மனநிலையும் தென்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான சூழல் உள்ளது. எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் ராகு கேதுவின் அமைப்பின் காரணமாக விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி மகர ராசிக்காரர்களுக்கு வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் செவ்வாய் விலக்கிவிட போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதி 6ஆம் இடத்திலும் அதற்கு பிறகு 7லும் வலம் வர போகிறார் 7ஆம் தேதியிலிருந்து. எனவே உறுதியாகவே எவ்விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இந்த வேளையில் எளிதில் கைகூடும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையில காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் செவ்வாய் இந்த வேளையில் பல அற்புதமான வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தோல்விகளை விலக்கி வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சிறப்பாக செயல்படுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட உபரி வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சூரியன் 3ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. 14ஆம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக எவ்வித தடையும் இன்றி இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாக விளக்க முடியும். ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பு கிடைப்பதோடு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மனதில் நிற்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தெளிவாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 2ஆம் இடத்தில் துவக்கத்திலும் அதற்கு பிறகு 3 இந்த மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானம் என பல இடங்களில் மாறி வலம் வருவதால் வித்யாகாரகரான புதனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியை மகர ராசிக்காரர்களின் வாழ்வில் அள்ளி கொடுக்கிறது. எனவே கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதோடு மாணவர்களின் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் உண்டு. உயர்கல்வி சார்ந்த பணிகள் தடையில்லாமல் கைகூடும். மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய பயிற்சி என்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து மகர ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சர்ப்பதோஷம் நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையுமின்றி உங்களை தேடி